வணக்கம், நான் ஐஸ்வர்யா. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடவுளை எப்படி நம்பணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி நம்பணும் அப்படின்னா, முதல்ல எனக்கு என்ன நடந்துச்சுன்றதை நான் சொல்கிறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஏதாச்சும் இப்போ பயப்படுறேன்னு வச்சுக்கோமே, எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம், வெளியில் போனால் யாராச்சும் என் செயின் அறுத்துருவாங்களோன்னு நான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லி என் அம்மாட்ட சொல்கிறேன். என் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் இருக்காங்க, நம்பு, அறுக்க மாட்டார் அப்படின்னு. விஷயம் என்ன தெரியுமா? என்ன கேட்டால் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த சேனலில் நான் போடுறது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நான் புரிஞ்சுக்கிட்டது, நான் தெரிஞ்சுக்கிட்டது, இதை வச்சுன கருத்து தான். ஓகேவா? நம்மளை மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் தான் இந்த விஷயம் நடந்தால் நல்லது, இது நடந்தால் கெட்டது. யாராவது நம்மக்கிட்ட கொள்ளடிச்சிட்டு போயிட்டு அது கெட்டது, யாராவது நம்மளுக்கு ஒரு புதையலை கொடுத்துட்டு போனால் அது நல்லது. இது இந்த இந்த பிரித்து பார்க்குறது மனுஷனோட அறிவு உண்டு பண்ணது தான். கடவுள் சொல்ல கிடையாது இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அனுபவங்களை நம்ம தான் பிரிக்கிறோம், இது நல்ல அனுபவம் இது கெட்ட அனுபவம்னு சொல்லிட்டு. ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே அனுபவம் மட்டும்தான், ரெண்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். உங்களுக்கு ஒரு புற்றுநோய் வந்தாலும் அது எக்ஸ்பீரியன்ஸ் தான், உங்களுக்கு லாட்ரி அடித்தாலும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், உங்களுக்கு சந்தோஷமாக ஒரு விஷயம் கிடச்சாலும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லாமே அனுபவம் மட்டும்தான். மனுஷனோட அறிவு தான் அதை பிரித்து பார்க்குது, இது நல்லது அது கெட்டதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? கடவுளை எப்படி நம்பணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன நடந்தாலும் நீங்கள் நம்பணும். எப்படி நம்பணும்? என்னென்னு நம்பணும்? எது நடந்தாலும் அது என் நல்லதுக்கு தான். அதுவும் சாதாரண நல்லது இல்லை, என்னோட ஹையஸ்ட் கூட்டுக்கு, என்னோட உயர்ந்தபட்ச நல்லதுக்காக தான் அந்த விஷயம் நடக்குது. ஹையஸ்ட் கூட்டுக்காக தான் அந்த விஷயம் நடக்குது. உண்மையாலுமே சொல்கிறேன், இதுதான் உண்மை. இப்படி பாருங்க, நான் சொல்லலை, உண்மையை புரிஞ்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இதுதான் உண்மை, இந்த உண்மையை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நம்பலைன்னா நல்லா கவனித்து பாருங்கள். உங்களுடைய சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு நடந்த ஒரு விஷயமும், உங்கள் மைண்டில் ஞாபகம் இருக்கிற ஒரு இன்சிடென்ட்டுமே, என் சின்ன வயசில் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது எனக்கு ஞாபகம் இருக்குது, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அது எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா கூட அதில் இருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பாடம் நடந்திருக்கும். அது நல்ல நல்ல ஞாபகமாக இருந்தாலும் சரி, கெட்ட மெமரியாக இருந்தாலும் சரி, நல்ல மெமரியாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துலையுமே இருந்தே உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அதில் இருக்குது. நீங்கள் அது என்னன்றதை ஆராய்ஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான அர்த்தம் என்ன, அந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்ததுக்கான காரணம் என்ன, அதுலேருந்து ஏதோ ஒரு பாடம் உங்களுக்கு இருந்துருக்கும். என்னத்துக்கு திரும்ப பாடம் இருந்துருக்கும்? ஒரு 5 வயசில் உங்களுக்கு ஒரு அனுபவம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு கெட்ட அனுபவமாகவே இருக்கட்டுமே, என்ன அனுபவமாக வேணாலும் இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ எடுத்து பாருங்கள். அந்த அனுபவம் அப்போ உங்களுக்கு கிடச்ச பாடம், 5 வயசில் கிடச்ச பாடம் உங்களுடைய 25வது வயசில் அது உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் அப்போ கற்றுக்கிட்டது உங்களுக்கு அப்போ யூஸ் ஆகும். ஸோ எதுவுமே இங்கே காரணம் இல்லாமல் நடக்கிறது கிடையாது. எதுவுமே முதல்ல இன்சிடென்ட் கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கேன். இன்சிடென்ட் விஷயம் என்னன்னா, என் வாழ்க்கையில் நடக்கிறது முக்கால்வாசி ரொம்ப அபூர்வமாக நடக்கும். தொடர்ந்து நிறைய அபூர்வமாக நடக்க அது எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு எதுவுமே நடக்காமல் இருந்துச்சு. கடவுளை பார்ப்போமா, கடவுள்கிட்ட பேசுவோமா, ஏதாவது ஒன்று கிடைக்குமா, பதில் கிடைக்குமான்னு. இன்னொரு சீசன் எப்படி இருந்துச்சுன்னா, கிடச்சி ஒருவேளை இது நார்மலாகவே இருக்குதானோ, இத்தனை நாள் நம்ம தேடாதனால தான் கிடைக்கல, ஒருவேளை இருக்கிறதையே தான் நம்ம பார்த்துக்கிட்டு இது ஒரு அனுபவம், மிராக்கள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு நான் ஒரு தப்பான புரிதலுக்குள்ளே போயிட்டேன் ஒரு டைமில். இது கேஷுவலாக நடக்கிறதான் போல், நம்ம தான் இதை பெருசாக அலட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனால் கிடையவே கிடையாது. எப்போ நான் அது பொய்ன்னு நினச்சனோ, நம்மளுக்கு நடக்கிற அனுபவம், கடவுள் நம்மளுக்கு அந்த வழிகாட்டுறது, கடவுள் கொடுக்குற பதில், இதெல்லாம் நான் கொஞ்சம் காலத்துக்கு நான் கொஞ்சம் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் பொய்யா இருக்குமோ அப்படின்னு. நான் சந்தேகப்பட ஆரம்பிக்கல, எனக்கு நடந்த மிராக்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட பதில், என்னை வழிகாட்டுறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. அப்போ எனக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சிருச்சு. ஆரம்பத்தில் நம்ம எப்படி ஒரு ஆண்டி மாதிரி இருந்தோம், எதுவுமே கடவுளோட அந்த ஒரு ப்ரொட்டெக்ஷன் எப்போவுமே இருக்கும், குழந்தையிலேருந்தே அது நம்மளுக்கு இருக்குது தான். ஆனால் அதை நம்ம உணர மாட்டோம். ஸோ அப்போ நம்ம எப்படி ஏங்கிக்கிட்டு இருந்தோம் கடவுளுக்கு, கடவுள்னு ஏங்கி ஒரு கட்டத்தில் கிடச்சதுக்கு அப்புறம் அது மேலே சந்தேகம் வந்தது, இது உண்மையா பொய்யா அப்படின்னு. சந்தேகப்பட்டதுக்கு அப்புறம் அது மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கையை விட்டு போகல, நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே இது கனவு கிடையாது, இது நிஜம்தான். நம்ம தான் தேவையில்லாமல் சந்தேகப்படுறோம்னா மறுபடியும் நான் அந்த கிராட்டிடியூட்குள்ளே போயாச்சு, மறுபடியும் நம்பிக்கைக்குள்ளே போயாச்சு. ஓகேவா? இது என்னோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸை நான் சொன்னேன்.
இப்போ நான் கடவுளை எப்படி நம்பணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அதுக்குள்ளே வருவோம். எது நடந்தாலும் முதல்ல உங்களை ஹையஸ்ட் குட் அப்படி அதுக்காக தான் நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்தா தான் நடக்கிற விஷயங்களை, நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ, அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த விஷயம் நம்மளுக்கு எதை சொல்லி கொடுக்க வருது, எதுக்காக வருது அப்படின்றத உங்களால் பார்க்கவே முடியும். ஏன்னா இப்போ ஒரு விஷயம் நடக்குது, இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனையோ ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோமே, ஒரு விஷயம் நடக்குது. ஏன்னா அதுதான் நம்ம கெட்டதுன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்னை கேட்டால் எதுவுமே கெட்டதுக்கு கிடையாது. என்ன உண்மைக்கு நீங்கள் என்னோட தனிப்பட்ட கருத்து கேட்டிங்கன்னா, எனக்கு நல்லது நடக்கிறத விட கெட்டது நடக்கக்குள்ள கொஞ்சம் சந்தோஷம் கூடியாக இருக்குது. இது பைத்தியக்காரத்தனமாக இருக்கலாம். எனக்கு முன்ன வந்து எனக்கு கொஞ்சம் கவலைப்படுவேன், கெட்டதெல்லாம் நடந்தால் பயப்படுவேன், கவலைப்படுவேன், ஏன்டா நமக்கு அது நடக்கணும்னு நினைப்பேன். ஆனால் இப்போ எனக்கு அது புரிய ஆரம்பிக்கல. எல்லாமே நல்லது தான், எல்லாமே காரணம், எல்லாமே பாடம் நடக்குது. எப்படி இருக்குன்னு எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு விஷயம் நடக்கல எப்படின்னா, எனக்கு ஏன்னா புரிஞ்சுக்கிட்டே நடக்குது, பாடம் நடக்குது, நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டே அந்த விஷயம் நடக்கல. எனக்கு அது இதமாக இருக்குது, நல்லா இருக்குது. கடவுள் நம்மளுக்கு குறித்து செஞ்சுக்கிட்டு இருக்காருன்ற அந்த உணர்வோடு அதை நம்ம பார்க்கல. அது நல்லா இருக்குது. உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல, நான் ஷேர் பண்ணுறேன், சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்த நல்லா முதல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நம்ம தலையில் எழுதிருச்சு, இது நடக்கணும்னு எழுதிருச்சு. கவலைப்பட்டாலும் மாற போகிறது கிடையாது, சந்தோஷப்பட்டாலும் மாற போகிறது கிடையாது, விட்டுட்டு ஓடுனாலும் வேற ஒரு பிரச்சனை துரத்திட்டு வரும். ஸோ இதை ஃபேஸ் பண்ணணும். இது நம்மளுக்கு எழுதப்பட்டது, ஓகேவா? எல்லாமே எழுதப்பட்டது தான். நான் இங்கே உட்காந்துருக்கணும்னு எழுதப்பட்டது, எனக்கு இப்போ இங்கே காடியில் வெறுக்கணுன்றது எழுதப்பட்டது. ஆமாம், சூடாக இருக்குது. எல்லாமே எழுதப்பட்டது. நீங்கள் இந்த சட்டை இப்போ போட்டிருந்துருக்கணுன்றதா இருக்கட்டும், இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே எழுதப்பட்டது. ஸோ இது நமக்கானதுன்னு சொல்லி முதல்ல அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணும்போது தான் மனசு காம் ஆகும். காம் ஆகும்போது தான் உங்கள் வேலை செய்யும். வேலை செஞ்சால் தான் யோசிக்க முடியும், ஏன் இது நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, லைக் சும்மா மேலோட்டமாக பார்க்குறத நான் சொல்ல கிடையாது, தெரியுமா? ஒரு அனுபவம் நடக்குதா, அந்த அனுபவத்தால் உங்களுக்குள்ளே என்ன மாற்றம் நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். மனசு வலிக்குதா, குழம்புறீங்களா, கஷ்டப்படுறீங்களா, அந்த ஃபீல் எதுக்கு இருக்குது, அந்த ஃபீல் கடைசியில் என்னத்துக்கு ஆகுது, அந்த ஃபீல் இருந்து அது என்ன ஆக பார்க்குது, அந்த வலியெல்லாம் உட்காந்து கவனிங்க. உட்காந்து உங்களுக்கு மனசு வலிக்குதா, உட்காந்து கவனிங்க, ஏன் மனசு வலிக்குது, சரி வலிச்சு இந்த விஷயம் எப்படி முடியுது, எல்லாத்தையுமே முதல்ல கவனிங்க, அப்சர்வ் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் கவனிக்க ஆரம்பிச்சிங்க வச்சுக்கோமே, அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற வரைக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். லைக் ஒரு படம் பார்க்குற மாதிரி தான். இப்போ நம்ம ஒரு படம் பார்க்குறோம், நம்ம படத்தை இப்போ நிறையா படம்லாம் நம்ம கெஸ் பண்ணிடுவோம், இது நடந்துக்கிட்டு இருக்கா, கண்டிப்பாக கிளைமேக்ஸ் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு கட்டத்தில் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க, ஏஹோ இது நடக்குதா, அடுத்து என்ன இதான் நடக்க போகுது தெரியுமே அப்படின்ற மாதிரி கேஷுவலாகவே தான் போகும். ஈவன் கெட்டது நடக்கும்ன்றதை கூட நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்க, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு. ஸோ அப்போ அது நடக்கக்குள்ள நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட சிரிப்பாக தான் இருக்கும், ஓ இதுக்காக நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்றது. ஆனால் அந்த விஷயம் எப்போ நடக்கும், உங்களோட சிச்சுவேஷனில் என்ன நடக்குது, உங்கள் கரண்ட் சிச்சுவேஷனில் என்ன நடக்குதுன்றதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அது நம்மளுக்கு என்ன கொடுக்க வருது, என்ன சொல்ல வருதுன்றதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த விஷயம்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கடவுள் பார்க்குறது என்னன்னா, உங்களோட மனசு எந்த அளவுக்கு பறந்து விரிஞ்சு இருக்குது, எந்த அளவுக்கு அதை அக்செப்ட் பண்ணுற எபிலிட்டி உங்ககிட்ட இருக்குன்றது தான், ஓகேவா? ஸோ கடவுளை எப்படி நம்பணும்னு சொல்லியிருந்தேன், நடக்கிற விஷயத்த ஜஸ்ட் ஒரு அனுபவமாக மட்டும் பார்க்கணும். கடவுள் எது செஞ்சாலும் அது நம்மளோட ஒரு நல்லதுக்காக செய்கிறாரு, நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக செய்கிறாரு, ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கறதுக்காக செய்கிறாரு, கற்றுக் கொடுக்கறதுக்காக செய்கிறாரு. நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரில, உங்கள் வாழ்க்கையில் ஒரே மாதிரி பிரச்சனையே திரும்ப திரும்ப நடக்கிற மாதிரியே இருக்கும். சில பிரச்சனையை சொல்கிறேன், சில பிரச்சனை வரும் போகும் அது வேறலா, பட் சில பிரச்சனையே திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு இப்போ என்ன மாதிரி பிரச்சனை அந்த மாதிரி வரும்னா, உறவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஃப்ரெண்ட்ஸுங்க, உறவு, புரியுதா? ஆமாம், அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, உறவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எனக்கு ஒரே மாதிரியான பிரச்சனை திரும்ப. ஸ்கூல் சின்ன வயசுலேருந்தே நான் சொல்லியிருக்கேன் தானே, எனக்கு ஸ்கூலில் ஃபார்ம் 1 13 வயசு வரைக்கும் தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்தது. 14 வயசு டு 17 வயசு வரைக்கும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இல்லை. ஃப்ரெண்டு இல்லை மீன்ஸ் எப்படின்னா, யாருமே இருக்க மாட்டாங்கன்றது கிடையாது, இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு ஆள் கூட இருப்பேன், இன்னொரு ஆள் இன்னொரு பிள்ளை கூட இருப்பேன், இன்னொரு ஆள் சில பையனுங்களோட சுற்றிட்டு இருப்பேன், இன்னொரு நாள் பார்த்தா வேறு கூட்டத்தோடு இருப்பேன். இந்த மாதிரி நான் மறுநாள்லேருந்து ஸ்கூலுக்கே வரலன்னா கூட யாரும் வந்து என்னை தேட மாட்டாங்க, ஓ இன்னைக்கு ஐஸ்வர்யா வரலையா அப்படின்னு. அந்த அளவுக்கு தான் நான் ஸ்கூலில் இருந்தேன்.
அப்போது நான் யோசிப்பேன், எதுக்கு நம்மளுக்கு ஏன் யாரு கூடயுமே ஒத்து போக மாட்டுது, ஏன் இந்த விஷயம் இதெல்லாம் லைக் என்னோட தனிப்பட்ட பாடம், எனக்கு தனிப்பட்ட புரிதல், என்னோட தனிப்பட்ட விஷயம் என்னன்னா, அந்த உறவுகளை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எனக்கு பாடம் எடுக்கப்பட்டுச்சு. என்றைக்கு எனக்கு கிளிக் ஆனிச்சு, ஓ இந்த பாடத்தை தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க வராங்களா, நம்ம இந்த தப்பை தான் பண்ணியிருக்கோமா அப்படின்ற புரிதலை நான் எப்போ புரிஞ்சுக்கிட்டனோ அந்த பாடம் அங்கேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்கு அதுக்கப்புறம் அந்த பாடம் தொடரலை, அந்த பாடத்தை நான் கற்றுக்கிட்டதுக்கப்புறம். ஓகேவா? ஸோ கடவுளை எப்படி நம்பணும் அப்படின்னா, என்ன நடந்தாலும் நம்பணும், என்ன ஆனாலும் நம்பணும். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோல்வியே அடைஞ்சிட்டால் நீங்கள் கடவுளை நம்பணும். ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தோல்வி அடைஞ்சிட்டா கடவுள் என்னை கை விட்டுட்டாரா? இன்னும் உங்கள் மூக்கில் இருந்து மூச்சு இழுத்துக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் உங்கள் ஹார்ட் பீட் துடிச்சிக்கிட்டு இருக்கு, இன்னும் உயிரோட உட்காந்துருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடச்சிக்கிட்டு இருக்கு. சாப்பாடும் இல்லைன்றீங்களா, மூச்சு காற்று இருக்குது, தண்ணி இருக்குன்றத பாருங்கள், என்ன இருக்குங்கிறத முதல்ல பாருங்கள். உங்களை சுற்றி முதல்ல இவ்வளவு இருக்கா, ஓ இவ்வளோ இருக்கா, இங்கே எப்போ இவ்வளோ இருக்கான்னு பார்க்குறீங்களோ அப்போ தான் இல்லாதது கூட வந்து சேரும். உண்மை அதுதான். இதெல்லாம் நான் சொன்னால் என்ன முட்டாள்னு சொல்லுவாங்க. நான் முட்டாள் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, உண்மையாலுமே நான் ஒரு முட்டாள் தான். ஏன் தெரியுமா நான் அப்படி சொல்கிறேன்? பெருந்தன்மைக்காக நான் சொல்லிக்கல. எனக்கு தெரியும், நான் சொன்ன தெரியுமா, இந்த 4 வருஷம் டிப்ரெஷனில் இருந்தேன். அது டிப்ரெஷன் சொல்கிறத விட அது என்னோடய ப்ரிப்ரேஷன் ஜேர்னி. அதை நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். அந்த டைம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வரதுக்கு 100% முயற்சி பண்ணேன், 200% முயற்சி பண்ணேன். குட்டிக்காரனை அடித்து என்ன பண்ண முடியுமோ எஃபர்மேஷன் கேட்குறது, சந்தோஷமான இந்த மோட்டிவேஷ்னல் பாட்டெலாம் போட்டு கீழே நடக்க போயிடுவேன் நைட்லாம். லைக் நல்ல ஒரு இதில் இருக்கணும், சரௌண்டிங்கில் இருக்கணும், அந்த ஒரு என்வாயரமெண்ட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு இயற்கை சம்மந்தமான இடத்துக்கு போகவே பிடிக்காது. எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும், என்னோடய மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருக்கும், தூங்கணும். ஏன் தெரியுமா தூங்கணும், தூங்குனா எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது. தூங்கி கண்ணை முழிக்கும் போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும், ஐயோ பொழுது விடிஞ்சிருச்சா, திரும்பி தூங்க முடியுமா, திரும்பி முடிஞ்சால் போய் தூங்கிடுவேன். தூங்கி தூங்குவேன். ஒரு கட்டத்தில் சாப்பிட பிடிக்கல, சாப்பாடு தொண்டையில் இறங்காது. சாப்பாடு இறங்காமல் கெஸ்ட்ரிக்லாம் இன்ன வரைக்கும் அந்த கெஸ்ட்ரிக்கோட ப்ராப்ளம் எனக்கு இருக்குது. அது வேறு, சாரி, ஓ மை காட். ஸோ அது ஒரு டைம் சாப்பிட்டு தூங்கினேன். இன்னொரு சைடு சாப்பிடாம உடம்புலாம் வீணாக ஆரம்பிச்சிருச்சு. அது எப்போ நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கெஸ்ட்ரிக்லாம் வந்தது இப்போ இடப்பட்ட காலமாக தான், ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னுக்கு இந்த கெஸ்ட்ரிக்லாம் இப்போ சரியாயிருச்சு. இப்போ கொஞ்சம் ஓகேவா, இப்போ நல்லா தான் இருக்குது. ஆனால் நானே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த டிப்ரெஷனில் இருந்த டைம்லேயுமே எனக்குள்ளே இருந்த எண்ணம் என்னென்னா, இது ஏதோ ஒரு காரணத்துக்காக நடக்குது, கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணத்துக்காக நடக்குது, கிருஷ்ணா இதை கொடுக்குறாருன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட்லேயே தான் நான் ஃபுல்லாக இருந்தேன். ஒரு வாட்டி கூட நான் லைக் இதெல்லாம் தப்பிச்சு போகணுன்னு நினைக்கல, கிருஷ்ணா விட்டுட்டு போகணுன்ற தாட் எனக்கு வராமல் நான் நினைக்கல, நான் சொல்ல மாட்டேன் தெரியுமா. கிருஷ்ணா என்னை நினைக்க விடலை, அந்த அளவுக்கு அவர் வச்சுருந்தார். என்ன தான் நான் டிப்ரெஷனுக்குள்ளே போனாலும், என்ன தான் நான் எனக்கு தற்கொலை எண்ணமே எனக்கு திரும்ப திரும்ப வந்தாலும், கிருஷ்ணா கொடுக்குற பதிலாக இருக்கட்டும், அவரோட வழி நடத்துதலாக இருக்கட்டும், ஒரு கட்டத்தில் எனக்கு மைண்டு எப்படியே முடியல அப்படின்ற கட்டம் இருக்குக்கலாம், நான் கிருஷ்ணா பட்டுன்னு பெம்பர் பண்ணுறது, பட்டுன்னு பதில் கொடுக்கறது, பார்த்து குழந்த மாதிரியே தான் என்னை வச்சுருந்தார். அப்படி இருந்துச்சு எனக்கு. விஷயம் என்னென்னா, அந்த 4 வருஷம் டிப்ரெஷனில் எனக்குன்னு சொல்லிக்க கூட பெருசாக எனக்கு யாருமே இல்லை. ஃபேமிலியில் தான் நான் இருந்தேன், ஆனால் நான் டிப்ரெஷனில் இருந்தது என் ஃபேமிலிக்கே தெரியாது. அந்த லட்சணத்தில் தான் இருந்துச்சு. ஸோ யாருமே இல்லை எனக்கு, சுற்றி ஆளுங்க இருப்பாங்க, பட் எனக்கு யாருமே இல்லை. இருந்ததெல்லாம் ஒரே ஒரு ஆள் தான், கிருஷ்ணா. அதனால தானே என்னமோ எனக்கு அந்த டிப்ரெஷன் விட்டு வெளியாகணும்னு கூட எனக்கு லைக் வெளியாகிறதுக்கு நான் முயற்சிலாம் பண்ணேன் தான். அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், 100% முயற்சி பண்ணேன். என்னை நானே சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு எப்படியா அதுலேருந்து வெளியே. முக்கியமான விஷயம் முடி கொட்டினது. அதுவே ஒரு சைடு நான் பெரிய டிப்ரெஷனுக்கு போய் இருக்குதே, அதுவே ஒரு சைடு நான் டிப்ரெஷனுக்குள்ளே போய் முடி எனக்கு இப்போ இருக்கிற முடி எப்படின்னா, 4 பங்கில் 1 பங்கு முடி தான் இப்போ என் தலையில் இருக்குது. எனக்கு அவ்வளோ முடி கொட்டிருச்சு. அப்போ யோசிச்சு பாருங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் அந்த சோகத்துக்குள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கு. ஆனால் முடியல. ஏன்னா நான் அந்த சொன்ன தெரியுமா, 5 வருஷம் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியாக இருக்கட்டும், லெஃப்ட் ஜேர்னியாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒன்று தான். அந்த ஆரம்ப கட்ட ஒரு வருஷத்தில் அந்த ஒரு சொன்ன தெரியுமா, அந்த சந்தோஷம் செம்ம ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்லேயே தான் நான் இருப்பேன். அந்த சந்தோஷம் என்னால் தவிர்க்க முடியாது.
நானே கோவப்பட்டு யாருக்கிட்டையாவது கத்துனாலும் அந்த சந்தோஷம் உள்ளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கிருஷ்ணாவோட ப்ரெசன்ஸ் உள்ளுக்குள்ளே அப்படி இருக்கும், அப்படி இருக்கும், வார்த்தையாலாம் விவரிக்க முடியாது. அப்படி ஒரு ஃபீல், அது அவ்வளோ சந்தோஷமான ஒரு ஃபீல். அது கிருஷ்ணாவையே உணர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஃபீல், கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். அந்த ஃபீல் உள்ளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அது நானாக எதுவுமே பண்ணியோ தியானம் பண்ணியோ ஜபம் பண்ணியோ வந்தது கிடையாது. திடீர்னு ஒரு கிஃப்ட் மாதிரி எனக்கு கொடுத்த விஷயம் கிருஷ்ணா கிட்டேருந்து. ஒரு வருஷம் எப்படி அந்த விஷயம் எனக்கு ஃப்ரீ கிஃப்ட் மாதிரி கொடுக்கப்பட்டுச்சோ, அதே மாதிரி தான் மிச்சம் இருக்கிற அந்த 4 வருஷம் அந்த டிப்ரெஷன் எனக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்பட்டது. ஸோ அதில் வந்து நான் என்ன தான் தப்பிக்கணும் முயற்சி பண்ணாலும் அது வெளியில் ஆக முடியல. வெளியில் ஆக முடியலன்றதுக்காக இப்போ அந்த டிப்ரெஷனுக்குள்ளே போனதுக்கான காரணம் என்ன? கிருஷ்ணா மேலே இருக்கிற காதல் ஏக்கமாக மாறி, விரக்தி, என்னை வாழ்க்கையே விரக்தியாக மாறி. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு வருஷம் நான் அந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக நான் இருந்துட்டு திடீர்னு கிருஷ்ணாவோட ப்ரெசன்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியலன்றப்ப எனக்கு எப்படி இருக்கும்? நான் செத்துட்டேன். கிருஷ்ணா கூட ஒன்று மண்ணுமா அந்த ஒரு ஃபீல் எனக்குள்ளே அப்படி கலந்து இருந்துச்சு. கலந்து இருந்த ஃபீல் ஒரு நாளில் காணா போச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த உங்களுக்கு எப்படி சொல்லலாம்னா, நீ எப்படி அதை உணர்ந்த நான் கேட்டால், ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து நான் என் கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன். அதோட சில்னஸை நான் ஃபீல் பண்ணுவேன். ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கல பட்டு அந்த ஐஸ் க்யூப் எடுத்துட்டா எனக்கு பச்சையாக தெரியும். ஐஸ் க்யூப் எடுத்துட்டாங்க, நான் கண்ணை கட்டியே இருக்கேன்னு வச்சுக்கோமா, நான் கண்ணை நான் பார்க்கல. ஐஸ் க்யூப் வச்சுட்ருக்கல, ஐஸ் க்யூப் இருக்குன்ற ஃபீல் எனக்கு இருக்கும். எடுத்துட்டோன்னு ஐஸ் க்யூப் எடுத்துட்டேன் அப்படின்ற அந்த ஃபீல் இருக்கும் தானே. அதே மாதிரி தான் அந்த கிருஷ்ணாவோட ப்ரெசன்ஸ் அப்படி ஃபீல் பண்ணுது. அந்த விஷயம் அது ஒரு தப்பு நடந்தது. ஆனால் அந்த தப்புனால தான் அந்த ப்ரெசன்ஸை நான் ஃபீல் பண்ணாமல் போயிட்டேன். இந்த தண்டனை காலமாக தான் 4 வருஷம் இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. அது கிருஷ்ணாவோட ஸ்கெட்சி என்னை பிளான் பண்ணி அப்படி பண்ண வச்சார். ஒரு விஷயம் நடந்துச்சு, அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா கிருஷ்ணாவோட ப்ரெசன்ஸ் காணா போயிடுச்சுன்னா கிருஷ்ணா விட்டுட்டு போயிட்டாரான்னு கேட்டால் விட்டுட்டுலாம் போகல. அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண முடியாமல் மட்டும்தான் போணுச்சு. ஆனால் கிருஷ்ணா இருந்துக்கிட்டே தான் இருந்தார். அதை நான் எப்போல்லாம் சந்தேகப்பட்டு நான் கேட்பணும், நீங்கள் இருக்கீங்களா கிருஷ்ணா கூட இருக்கீங்களா, எப்போல்லாம் நான் அந்த மாதிரி கேட்குறேனோ அப்போல்லாம் எனக்கான பதில் அவர் கொடுத்துருவார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம்னு. ஏன்னா கேள்வியே கேட்க வேணாம் அவர் இருக்காரா இல்லையா. எனக்கு தான் உணருமே, எனக்கு தான் ஃபீல் பண்ணுவேன் அவர் இருக்கிறது. நான் ஃபீல் பண்ணாமல் போயிட்டேன்னா, நான் ஒரு குழந்தை ஒரு சந்தையில் காணா போச்சுன்னா அது எப்படி தவிச்சு அவங்க அப்பா அம்மாவை எப்படி தவிச்சு போய் தேடும், ஐயோ மாட்டிக்கிட்டோமே எங்கேயோ காணா போய், அந்த மாதிரி ஒரு உணர்வில் தான் நான் 4 வருஷமாக இருந்தேன். என்னதான் என் அப்பா அம்மா என் கூட சுற்றி எத்தனை நெருக்கமான உறவு இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் என் கையை விட்டு போனது என் வாழ்க்கையை என்னை விட்டு போனதுக்கு சமம். வாழ்க்கையே போயிருந்தா கூட நான் அவ்வளோ கவலைப்பட்டு வந்திருக்க மாட்டேன். இப்போ நான் ஏன் இவ்வளோ இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கே சொல்லலை. நான் கடைசி என்ன பேசிகிட்டு இருந்தேன்? 1 செகண்ட். ஏதோ வீடியோவுக்காக முடிய விரிச்சு விட்டேன், வேர்த்திருச்சு, எனக்கு முடியலடா சாமி. ஓகே, நான் எதுக்கு தெரியுமா இவ்வளோ பெரிய கதையை சொன்னேன், எங்கே ஆரம்பிச்சேன்னா நான் ஏன் என்னை முட்டாள்னு சொன்னேன்றதுக்காக சொல்ல வந்தேன். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட அறிவு, நம்ம ஞானம், நம்ம தெளிவு, நம்ம பக்தி, நம்ம காதல், நமக்குள்ளே இருக்கிற உணர்வுகள் கொண்டு நம்மளோடது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லவே இல்லை, எல்லாமே மேலேருந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. உணர்வுகளாக இருக்கட்டும், எண்ணங்களாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், எதுவுமே நம்மளோடது கிடையாது. இந்த கர்மாலாம் எப்படி தெரியுமா ஃபார்ம் ஆகுது? நம்மளோடது நினச்சிட்டு நம்ம ஒன்று பண்ணுறோம் தெரியுமா, அங்கே ஃபார்ம் ஆகுது. எப்போ இது நீங்கள் அந்த விஷயத்த ஓகே நம்மளோடது இல்லை நினச்சி செஞ்சால் மட்டும் பத்தாது, உணரணும். நான் எப்படி உணர்ந்தேன்னா, சொன்ன தெரியுமா அந்த ஆரம்ப கட்ட அந்த ஒரு வருஷம் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், சந்தோஷமாக கிருஷ்ணா ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரின்னு. அந்த டைம் நான் ஃபர்ஸ்ட் உட்காந்து தியானம் பண்ணது 40 நிமிஷத்துக்கிட்ட தியானம் பண்ணேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்போ தியானம்னா இப்படி தான் பண்ணணுமான்னு இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டுட்டு ஜஸ்ட் தியானம் பண்ணுறதுக்காக உட்காந்தேன் 40 நிமிஷம். அப்போ நான் வெளியில் வந்து தியானம் பண்ணி முடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி அண்ணன்கிட்ட சொல்லுவேன். என் அண்ணன் சொல்லுவார், நான் 40 நிமிஷம் தியானம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அவங்க கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்தாங்க. எனக்கு அதில் நார்மலாக தான் இருந்துச்சு. ஏன் இப்போ பண்ணால் என்னது தப்பாக அதை பண்ணிட்டோமா அப்படின்னு. இதை நான் பெருமைக்காக சொல்லிக்கல, அந்த விஷயம் நடந்துச்சா. அப்போ நான் ஜபம் பண்ணுறது 16 ரவுண்ட் ஜபம் பண்ணுவேன். இப்போ 108 மாலை உருட்டுறோம்ல, அப்போ அது இப்போ நான் ஏன் திரும்ப அது கொஞ்சம் நான் சொல்கிறேன். அந்த 108 தடவை பண்ணுறது வந்து ஒரு ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. 16 ரவுண்டு பண்ணுவேன். அது எனக்கு ஒரு விஷயமா அப்போ தெரியவே இல்லை. இப்போ எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியுது. ஏன்னா இப்போ என்னால் அதை பண்ண முடியல. அந்த டைம் அதை நான் எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுவேன். பண்ணி முடிச்சிட்டேன்னு முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு, என்ன இவ்வளோ ஈஸியாக இருக்குது, நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
உட்காந்து அத்தனை பஜனை பாட்டு பாடுவேன் நான். லைக் எனக்கு இப்போ அந்த செல்ஃபை நினச்சி பார்த்தா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அப்படியா நம்ம இருந்தோம் அப்படின்னு. ஸோ இப்போ வேறு லெவலில் தியானம் பண்ணுறது, 2 மணி நேரம் தியானம் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இருந்துட்டு அந்த டிப்ரெஷன் அந்த 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 டைம் ஜோனுக்குள்ளே நான் நுழைக்கல. என்னால் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ண முடியாது. மைண்டெலாம் கண்ட மாதிரி ஓடுது. எனக்கு அமைதியாக இருக்கிறதுலாம் ஒரு விஷயமே இல்லை. அமைதியாக இருக்கணுமா, ஓகே அமைதியாக இருக்கேன். 10 நிமிஷம் என் மைண்டு பேசக்கூடாதா, பேசாது. மைண்டு பேசாதனா அது பேசாது. எல்லா பேச்சுமே கேட்கும். அது ஒரு விஷயமே இல்லை அது ஒரு ஹேண்டில் பண்ணுறதுக்கு. எனக்கு சின்ன வயசில் அந்த டிப்ரெஷன் ஜோனுக்குள்ளே நான் நுழைஞ்ச அன்னையிலேருந்து எந்த டேட்டில் நான் போனனோ அந்த டேட்லேருந்து என் மைண்டுக்குள்ளே என்னென்னமோ ஓடுது. நான் ஆச்சரியமாக பார்க்குறேன். என்ன நம்ம மைண்ட் இன்னைக்கு கசமுசான்னு இருக்குது, மனசு வலிக்குது, என்ன நடக்குது இன்னைக்கு, என்ன எனக்கு ஃபஸ்ட்டு புரியல. அந்த அன்னைக்கு எனக்கு என்ன ஆணுச்சுன்னு. அப்போ 2 நாள் இப்போ 1வது நாள் முடிஞ்சிருச்சு. சரி மறுநாளாவது நார்மல் ஆயிரும்னு நினச்சேன். ஆகலை. சரி மறுநாள் வெயிட் பண்ணுவோம். அப்பயும் ஆகலை. எனக்கு பயம் எடுத்துருச்சு. எதுவும் தப்பு பண்ணிட்டேமா, இது என்ன உணர்வுனே தெரியல. எனக்கு கிருஷ்ணா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறேன். நான் ஸ்டாப்பாக ஒரு 100 தோப்புக்காரனை போட்டேன். நான் நார்மலாக தப்பு பண்ணி எனக்கு பயம் எடுத்துருச்சு அப்படின்னா தோப்புக்காரனை போடுவேன் கிருஷ்ணா முன்னுக்கு வந்துட்டு. ஸோ நான் 100 தோப்புக்காரனை போடுறேன். நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நான் இதுக்கு முன்னுக்கு அப்படி பண்ணியிருக்கேன். ஸோ நான் தோப்புக்காரனை ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பேன். கிருஷ்ணா வந்து கோச்சிக்கிட்ட மாதிரி நடிப்பார். உண்மைக்கு கோச்சிக்க மாட்டார். கோச்சிக்கிட்ட மாதிரி ஒரு நடிப்பார். எப்படி நடிப்பார்னா, கிருஷ்ணா சாமி மேடலுக்கு கிருஷ்ணாவோட முகத்தை பார்த்தா லைட்டாக முறைக்கிற மாதிரியே இருக்கும் எனக்கு. அப்போ தெரிஞ்சிக்க வேண்டியதான், சார் கோவமாயிட்டார் போல். ஆனால் கோவமாயிட்டார்னு கேட்டால் உண்மைக்கு கோவமாக இருக்க மாட்டார். அப்படி ஒரு பாவனை, சும்மா ஒரு நடிப்பு, அந்த மாதிரி செய்வார். அப்போ நான் இதுக்கு முன்னுக்கு அந்த மாதிரி அவர் செஞ்சுருந்துருப்ப, நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்துருக்கேன்றப்ப நான் 100 தோப்புக்காரனை போடுவேன். நார்மலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த ஒரு வார்மாப்புமே இல்லாமல் நம்ம சும்மா போயிட்டு நம்மளோட உடம்பு அந்த மாதிரி செய்கிறோம், தோப்புக்காரனை போடுறோன்னா கால் மசில்லாம் கண்ட மாதிரி வீங்கிரும். ஆனால் கிருஷ்ணா மன்னிச்சிட்டாரு அப்படின்னா எனக்கு கால் மசில்லாம் வீங்காது, உடம்பு ஒன்றுமே தெரியாது, நார்மலாக தான் இருக்கும். இது வரைக்கும் நான் தோப்புக்காரனை போட்டு கிருஷ்ணா என்னை மன்னிக்காமல் இருந்ததே இல்லை. அந்த டிப்ரெஷனுக்கு ஜோனில் நான் போனதுக்கப்புறம் அந்த 2 நாள் சொன்ன 2 நாள் போயிடுச்சு. போனதுக்கப்புறம் எனக்கு தெரியல, எனக்கு தற்கொலை பண்ணலாமான்ற எண்ணமே வந்துருச்சு. நான் பயந்து போயிட்டேன். ஏன்னா கிருஷ்ணாவோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண முடியாமல் போச்சு. உங்களுக்கு புரியுதா? ஒரு நாள் சரின்னு பொறுத்துக்கிட்டேன், 2வது நாள் பொறுத்துக்கிட்டேன், நைட் ஆணுச்சு, என்னால் முடியல. கிருஷ்ணா கிட்ட போய் கெஞ்சுறேன், கதறேன், அழுகுறேன், என்னை மன்னிச்சிருங்க, ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா, எனக்கு தெரியல நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு சொல்லுங்கள். எந்த பதிலுமே கிடைக்கல, எதுவுமே எனக்கு புரியல. ஈவன் அந்த டைமில் கிருஷ்ணா என்ன பேசுகிறாருன்னு கூட எனக்கு புரியாது. சரி 100 தோப்புக்காரனை போகிறேன். 100 தோப்புக்காரனை போட்டு அன்னைக்கு பார்த்து உண்மையாலுமே கால் மசில் வலினா என்னன்னு, கால்லாம் வீங்கி கால்லாம் ஆடி போய் முடிஞ்சிட்டேன். ஒரு சைடு கால் வலியில் படுத்திருக்கேன், ஒரு சைடு மனசு வலியில் படுத்திருக்கேன், கண்ணில் தண்ணியாக ஊற்றுது, என்ன நடந்துச்சுன்னு புரியல. அப்போ ஆரம்பித்து 4 வருஷம் அந்த ஒரு ஃபீல் என்னை விட்டு போகவே இல்லை. அப்போ யோசிச்சு பாருங்கள் அது எவ்வளோ ஒரு ஸ்ட்ரகலாக இருக்கும். ஈவன் அந்த டைம் நான் ஸ்கூலுக்கு போகணும், வீட்டில் நான் வேலை செய்யணும். என் வீட்டில் மொத்தம் 5 பேர், நான் தான் கடைசி பிள்ளை, எல்லாருக்கும் நான் தான் எடுபடி வேலை செய்யணும். அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கவலையில் இருந்துக்கிட்டு 4 பேர் நம்மளை கூப்பிட்டு இதை பண்ணு அது பண்ணுன்னா நான் எந்த மனநிலையில் எப்படி நான் அதெல்லாம் செய்ய முடியும்? இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி தானே வரணும். ஸ்கூலுக்கு போகணும், வீட்டுக்கு வந்து பாடம் செய்யணும். ஸோ இதெல்லாம் கடந்து வரணும். ஆனால் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கப்பையும் அந்த மனநிலைமை எப்படி இருக்கணும்? இதெல்லாம் ஏதோ ஒரு நல்ல காரணத்துக்காக நடக்குது. ரொம்ப கஷ்டம்தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 4 வருஷம் அந்த என்னோட வருஷம் நான் வேணாம், என் விஷயத்தை நான் ரொம்ப எடுக்க நான் விரும்பலை. ஆனால் நான் பேசுகிறது ஃபுல்லாமே என் விஷயம் தானே. உங்களோட விஷயத்துக்கு வாங்க, பெரிய கஷ்டமாகவே இருக்கட்டும், அந்த மனநிலைமை எப்படி இருக்கணும் தெரியுமா? உண்மையான மனநிலைமை, அந்த புரிந்துணர்வு, இது ஏதோ ஒரு பெரிய நல்ல காரணத்துக்காக நடந்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் அந்த மாதிரி நினைக்கல. மனசு காமாகவும் நிம்மதியாகவும் அந்த விஷயத்தை நிதானமாக ஹேண்டில் பண்ணி முடிச்சிடுவீங்க. முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான காரணம் உங்களுக்கு புரிய வரும். அப்போ புரிய வரலன்னா கூட காலப்போக்கில் அந்த விஷயம் உங்களுக்கு புரிய வந்துடும். காரணம் புரியாமல் இருக்காது. நீங்கள் புரியணும்னு நினச்சாலே போதும், கடவுள்கிட்ட கேட்டாலே போதும். என்னை கேட்டால் நினச்சாலே போதும். ஏன்னா நான் சில விஷயத்துக்குலாம் இது ஏன் நடந்துச்சு நான் நினச்சி எனக்கு அதுக்கான காரணம் கிடச்சிருக்கு. பெட்டர் நீங்கள் கடவுள்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு புரியலையா, ஒரு விஷயம் தெரியலையா, ஜஸ்ட் மனசில் எங்கே நீங்கள் உட்காந்துருக்கீங்களா, படுத்துட்டு இருக்கீங்களா, உட்காந்துருக்கீங்களா, குளிச்சிக்கிட்டு இருக்கீங்களா, நீங்கள் பாத்ரூமுக்கு போனால் கூட பிரச்சனை இல்லை, எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல அப்பத்துலேருந்தே நீங்கள் கேட்கலாம். அங்கங்கேருந்து நீங்கள் கேட்க முடியும். ஏன் இந்த விஷயம் நடந்துச்சு, எனக்கு இந்த விஷயத்துக்கு காரணம் தெரியல, காரணம் சொல்லுங்கள். அப்போ கிடைக்காத மாதிரி தான் இருக்கும். இன் ஃப்யூச்சர் அதுக்கான பதில் உங்கள் மூஞ்சில் வந்து அடித்த மாதிரி கிடைக்கும். ஓகே, கடவுளை எப்படி நம்பணும்னா
இப்படி தான் நம்பணும். என்ன நடந்தாலும் சரி, நல்ல அனுபவம், இது கெட்ட விஷயம், கெட்டது நடக்குது, எனக்கு ஒரே வாழ்க்கையே மோசமாக போகுதுன்னு யார் சொன்னால் அது மோசம்னு? நம்ம மனசு அதை வந்து அப்படி அப்படி நம்மளுக்கு புரிய வச்சுருக்காங்க. இதை அடி, அடித்தா இப்படி வலிக்குது, வலிக்கிறது கெட்டது. எனக்கு தெரியும் இந்த வீடியோ பார்க்கல உங்கள் மனசில் பல கேள்விகள் ஓடலாம். கடுப்பாகவும் ஆகும் நான் பேசுகிறது கேட்கலாம். ஏன்னா நான் பேசுகிறது கேட்கல நிறைய பேர் என் முன்னிக்கே கடுப்பாவாங்க. அவங்களால அந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியாது. பட் சில பேர்னால ஏற்றுக்க முடியலன்றதுக்காக இந்த விஷயம் போய் ஆயிராது. வாவ், நான் இதை எப்படி கேப்சர் பண்ணுறது? Can you see that? He's so cute. Oh my god. செம்ம அழகா இருக்கான். ஓகே, நான் கிருஷ்ணா ஷோ பார்க்குறீங்களா வந்தீங்க? சரி, நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம்? எது நடந்தாலும் அதை நம்பணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோமா? ஒரு நிமிஷம், நான் மறந்துடு எது பேசிகிட்டு இருந்தேனே. எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. நான் ஆரம்பத்தில் ஒரு டாபிக் ஆரம்பித்தேன், அதில் பூந்து வேறு எங்கேயோ போயிட்டேன், வேறு திசையை நோக்கி போயிட்டேன். இப்போ தான் ஞாபகம் வருது. ஓகே, நான் ஏன் என்னை முட்டாள்னு சொல்லி சொன்னேன்னா, சும்மா பெருந்தன்மைக்காக சொல்லலை, எதுக்காக சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். ஓகே, அந்த ஆரம்ப கட்டத்தில் அந்த ஒரு வருஷம் நான் வேறு லெவலில் செஞ்சிட்டு இருந்தது, என் மைண்ட்லாம் செம்ம ஷார்ப்பாக இருந்துச்சு. எஃபர்ட்லெஸ்ஸாக தியானம் பண்ணுறது, ஜபம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு செஞ்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, அந்த பக்தி எல்லாமே நம்மக்கிட்ட இருந்து வருது போல், நம்ம ஒரு காட் கிஃப்டட் சைல்டு தான் போல், காட் சூசன் சைல்டு தான் போல் நம்ம அப்படின்னு நினச்சிட்டு, எல்லாமே காட் சூசன் சைல்டு தான். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. எல்லாமே கடவுளோட குழந்தைகள், செல்ல குழந்தைகள் தான். அப்போ அப்படிலாம் நினச்சிட்டு நான் கொஞ்சம் ஒரு திமிர் ஆனவன்னு சொல்லலை, ஆனால் ஒரு தப்பு பண்ணேன். என்னை சுற்றி இருக்கிறவங்க தியானம் பண்ண மாட்டுறாங்க, கடவுளோட கதையை போயிட்டு சொன்னால் கேட்க மாட்டுறாங்க, அப்படியே நானே போயிட்டு வலிக்க அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க ஏதாவது நினச்சாலும் அதை லைக் ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்கிறது. அதுக்கு லைக் இப்போ என்கிட்டலாம் யாராவது கடவுள் கதையெல்லாம் கூப்பிட்டு கேட்டு கேட்பேன். அந்த கதையை நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டு நான் கேட்பேன். நான் சொல்லக்கலாம் அவங்களை சொல்லு சரி அப்படின்ற மாதிரி கேட்கல எனக்கு லைக் கட்டுப்பாயிரும். ஈவன் நான் பழைய யூடியூப் சேனல் திறந்ததுக்கான காரணமே அதுதான். அந்த புக்கை படிச்சுட்டு நான் வீட்டில் கதையை சொல்லுவேன், அதை தலையெழுத்தேன்னு கேட்பாங்க. எனக்கு புரியல, இந்த கதையெல்லாம் யாராவது வந்து என்கிட்ட சொல்ல மாட்டாங்களான்னு நான் நினைக்கிறேன். உங்ககிட்ட நான் வலிக்க வந்து சொன்னால் அதை கேட்குறதுக்கு உங்களுக்குலாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கா? தேவையே இல்லை, நான் யூடியூப் சேனல் திறந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த யூடியூப் சேனல் நான் திறந்தேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு கடத்தை என்ன ஆச்சுன்னா, இவங்களாம் லைக் பாய்க்க முடியாது இவங்களாம் அப்படின்ற மாதிரி நாங்களாம் கொஞ்சம் தாழ்வாக தான் பார்த்தேன் அந்த டைமில். இப்போ நான் அப்படி பார்க்க கிடையாது, அந்த டைம் நான் அப்படி பார்த்தேன். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு தவறான விஷயம் தானே, அதெல்லாம் கன்சிடர் தப்பு. கிருஷ்ணாலாம் நொங்கு எடுத்துருவார், ஒரு சின்ன கரையை கூட விட்டு வைக்க மாட்டுறாரு. இப்போலாம் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும், ஒரு சின்ன மனசில் ஒரு எண்ணம் வந்தாலும் இப்பயே க்ளீன் பண்ணு, எடு அந்த கிளாரக்ஸ், ஏது அந்த ரெட்டோல கழுவு, அந்த அளவுக்கு அவர்கிட்டலாம் விளாட முடியல. இப்போலாம் முன்னெல்லாம் அந்த ஆரம்ப கட்டத்துலலாம் ரொம்ப செல்லப்பிள்ளையாக நான் இருந்தேன். எது செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப புஷ் பண்ணி பாடம் எடுக்கிறதோ அதெல்லாம் இல்லை. அப்போல்லாம் வந்து கொஞ்சம் இந்த கிண்டர்கார்டன் ஸ்டூடெண்ட் மாதிரி தான். இப்போலாம் வந்து ரொம்ப ஹெவியாக நடக்குது எல்லாமே. ஒரு சின்ன விஷயம் கூட நம்மளால் வந்துட்டு இது பண்ண முடியல. பட் எனக்கு அது பிடிச்சிருக்கு, அப்படி தான் இருக்கணும். நான் ஈவன் ஆரம்பத்தில் கிருஷ்ணா கிட்ட வேண்டினதே அதுதான். ஸ்ட்ரிக்டாகவே நீங்கள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை கிருஷ்ணா, என்ன நல்ல பிள்ளையாக வச்சுக்கோங்க, என்னை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும், எனக்கு வேண்டியதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், உங்களோட ஃபேவரட்டாக நான் இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுமோ, என்ன வேணும் அடித்து திருத்துறீங்களோ, கொஞ்சம் திருத்துறீங்களோ, எப்படி திருத்துறீங்களோ, அது உங்கள் விருப்பம். உண்மைக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க கிட்ட நான் ஒன்று சொல்லிக்கிறேன், கடவுள்கிட்ட போய் நீங்கள் ஒன்று வேண்டுறீங்கன்னா இப்படி வேண்டுங்க, கடவுளே நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், நான் நல்ல பாதையில் பயணிக்கணும், நான் ஒரு நல்ல பிள்ளையாக நல்ல பையனாக இருக்கணும், இதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கணும் பண்ணிக்கோங்க, அவர் கையில் ஒப்படைச்சிருங்க. தண்டிங்க, ஆனால் லைட்டாக தண்டிங்க, சொல்லிக் கொடுங்க, ஆனால் ரொம்ப ஏசிடாதீங்க, அடிச்சிடாதீங்கன்னா சொல்லாதீங்க. அடித்தாலும் வச்சாலும் அது நம்ம அப்பா அம்மா தான், நம்ம கடவுள், நம்ம
நம்மளை விட நம்ம மேலே அக்கறை வச்சுருக்க ஒரே ஒரு ஆள் கடவுளும் குருவும் தான். ஸோ அவங்கக்கிட்ட உங்களை ஒப்படைக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் ரொம்ப அவசியம், நம்பிக்கை ரொம்ப அவசியம். எது நடந்தாலும் நம்பணும், என்ன ஆனாலும் நம்பணும். பயமுடுத்துவாங்க. நான் சொன்னேன் இந்த டிப்ரெஷனுக்குள்ளே போனேன்னு. என்கிட்ட நிறைய பேர்கிட்ட வந்து என்கிட்ட திரும்ப திரும்ப ஒரு இப்போ உங்களுக்கு கடவுள் ஒரு மெசேஜ் சொல்கிறாரு அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் சும்மா நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் சொன்னேன் தெரியுமா, அந்த இந்தியாவுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன், அமிர்தானந்தமயி அம்மாவை போய் பார்க்கணுன்னு நினச்சேன், என் கையில் காசு எதுவுமே இல்லை, எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரில. ஃப்ளைட் எடுத்து போகணுன்னா காசு தேவை, பாஸ்போர்ட்டு காசு தேவை, விசாவுக்கு காசு தேவை. விசா நல்ல வேலை நான் போன டைம் விசா ஃப்ரீன்ட்டாங்க. இதுக்கு காசு தேவை, ஃப்ளைட்டுக்கு இது காசு தேவை, என் கையில் இல்லை. அப்போ நான் என்ன, ஆனால் எங்கே பார்த்தாலும் ஃப்ளைட்டு, நான் இப்போ வானத்தை பார்த்தேன்னா ஃப்ளைட்டு போகும், எங்கேயாச்சும் போகிறேன்னா ஃப்ளைட்டு போட்டிருக்கோம், கெட் ரெடி ஃபார் த ஜேர்னின்னு எங்கேயாச்சும் எழுதியிருக்கோம். இதே மாதிரி தான். அப்போ நான் யோசிப்பேன், ஏன் இந்த மாதிரி சைன் கொடுக்குறாங்க, நம்ம கையில் காசில் எப்படி போகிறோன்னு. 6ஆம் மாதம் அதை பற்றி நான் நினச்சிட்டு இருக்கேன். 9ஆம் மாதம் நான் போயிட்டு வந்துட்டேன். ஸோ அது ஒரு மிராக்கலான ஒரு விஷயம் தானே. ஸோ சைன் அப்படி தான் கொடுப்பாங்க, திரும்ப திரும்ப நம்ம கண்ணில் காட்டுறது, திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை நம்ம காதில் நம்ம வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இப்படி தான். அப்போ இந்த டிப்ரெஷன் ஜேர்னியில் இருந்தப்போ அது முடிகிற தருணத்துக்கு வந்துருச்சு. ஆனால் எனக்கு தெரியாது இது முடிய. நான் என்ன தெரியுமா நினச்சேன், போச்சு நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி தான் போகும்போது போல். ஆனால் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு சொல்லி நம்ம பிறவி எடுத்திருக்கோம் போல், ஏக்கத்திலேயே ஒரு கிருஷ்ணா மேலே இருக்கிற ஏக்கத்திலேயே ஒரு வாழ்க்கை போல் இது. சரி இருந்துட்டு போகுது நல்லா. இதுவும் ஒரு அது ஒரு கட்டத்தில் எனக்கு பழகிருச்சு. சாய் பள்ளி சொல்லுவாங்களே, இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குல்ல, ஜாலியாக தான் இருக்கு. ஏக்கமாக இருந்தால் என்ன, கிருஷ்ணா மேலே தானே. ஸோ நான் அது ஒரு மாதிரி இதுதான் கடைசி வரைக்கும் போகலன்னு சொல்லி நான் நினச்சிட்டேன். அப்போ என் காதில் திரும்ப திரும்ப என்னன்னா, நீ பைத்தியம் ஆயிட போகிற, பைத்தியம் ஆயிடாத, கூப்பிடு, பைத்தியம் அப்படின்னு. ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம காதில் பைத்தியம் பைத்தியம்னு கேட்குது. ஆல்ரெடி எனக்கு அப்படி தான் இருக்குது. ஒருவேளை ஃபுல்லாக மாற போகிறோன்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்கிறாங்களோ அப்படின்னு. அப்போ நான் யோசிச்சு, அப்போ ஒரு நாள் உட்காந்து நான் நார்மலாக அழுவ மாட்டேன் அவ்வளோ சீக்கிரத்தில். அழுவ வராத விஷயம் என்னென்னா, வந்துருச்சுன்னா அழுதுருவேன். அந்த டிப்ரெஷன் யோசிச்சு பாருங்க, நான் அழுவுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். சோகமான பாட்டை போட்டு அழுது முடிச்சிருவோன்னு சொல்லிட்டு சோகமான பாட்டெலாம் போட்டு நான் அழுவுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். அழுவ வராது. அது ஒரு கல் மாதிரி அப்படியே ரொம்ப மோசமாக இருந்தது அந்த 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 சிச்சுவேஷன்லாம். செம்மையாக சூடாக இருக்குது, எனக்கு என்னால் முடியல. அழுவலாம் முயற்சி பண்ணி அந்த விஷயம் நடக்கலை. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணேன், கிருஷ்ணா கிட்ட போயிட்டு தேம்பி அழுது, நீங்கள் என்ன பயம் கொடுத்துறீங்களா, பைத்தியம் ஆகுறேன்னு சொல்கிறீங்களா, ஆனால் ஆகிட்டு போகிறேன், உங்களுக்காக தானே காத்திருந்தேன், உங்களுக்காக தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் ஆகிட்டு போகிறேன், இப்படி உங்களை பார்க்காம வாழ்கிறதுக்கு பேசாமல் பைத்தியமாகி எல்லாத்தையும் மறந்து போயிட்டு போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் ஸ்டேட் மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா நானே சாவு இன்றைக்கி வராதான் நாளைக்கு வராதான்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். என் மைண்ட் ஸ்டேட் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். முடிஞ்சிடாதான் அந்த வாழ்க்கை, எங்கேயாவது முடிஞ்சிடாதான்ற மாதிரியே தான் எனக்கு இருக்கும். ஏன்னா எனக்கு வேண்டியது கிருஷ்ணா. நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு வேணும்னு ஆசைப்பட்றேன். நான் எப்படி ஆசைப்பட்றேனோ அந்த மாதிரி எனக்கு வேணும்னு ஆசைப்பட்றேன். அந்த விஷயம் நடக்கலைன்றப்ப எனக்கு எது மேலேயுமே விருப்பம் இல்லை. எனக்கு படம் பார்க்க போக பிடிக்காது, வெளியே சுற்ற எனக்கு பிடிக்காது. ஈவன் ஃபேமிலியாக வெளியிலலாம் போனாங்கன்னா என்னை கூப்பிடுவாங்க, வாங்க வா எல்லாம் ஒன்றா போகலான்னு. எனக்கு போக பிடிக்காது. சம்டைம்ஸ் தலை எழுத்தேன்னு போவோம். ஐயோ நான் போய் மட்டும் என்ன பண்ண போகிறேன், சோகமாக உட்காந்துருப்பேன். இவங்கெல்லாம் சந்தோஷம் சிரிச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நான் சைவம் வேறு. சாப்பாடு கடைக்கு போனால் சைவமாக சாப்பாடுக்கும் வழி இருக்காதுங்க. ஸோ எனக்கு லைக் ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வேலை இல்லை, இருந்துருந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா அமைஞ்சிருக்கும். வெளியே போகவும் எனக்கு பிடிக்காது, படம் பார்க்க பிடிக்காது, எது பண்ணவுமே எனக்கு பிடிக்காது. அப்போ எப்படி தான் இப்போ நான் என் அன்றாட வாழ்க்கை என்ன நவுத்துறது? டிப்ரெஷனில் தான். அப்போ எனக்கு ஏன் ரொம்ப ஸ்டக் ஆகுது இருங்க. இப்போ பயம் முடிச்சினாரா, பைத்தியமாக போகிறேன் அப்படின்ற மாதிரின்னு. அப்போ விஷயம் என்னன்னா, உண்மை என்னன்னா, அவர் தான் என் வாழ்க்கை. எனக்கு நான் சின்ன வயசுலேருந்தே அன்புக்காக ஏங்கின ஒரு பிள்ளை. எனக்கு நான் கிருஷ்ணா கிட்ட மொத வேண்டினது உண்மையான காதல்னா என்னன்னு சொல்லிட்டு தான். ஸோ அப்போ அந்த அன்புக்காக வேண்டி அது எனக்கு கிடச்சி, அதை நான் அனுபவித்து வேறு லெவலில். அப்போ எனக்கு அதை கொடுத்ததே கிருஷ்ணா தானே. அப்போ எனக்கு என்னோடய விருப்பம்லாம் கிருஷ்ணா சைடு தானே போகும். அப்போ கிருஷ்ணாவே இல்லைன்றப்ப செத்தா என்ன வாழ்ந்தா என்ன? அப்போ அவர் பயம் முடித்தினதும் அதில் எனக்கு ஒரு ஒன்றுமே இல்லை, கிருஷ்ணா தான். ஸோ அந்த
சரி இப்போ என்னோட நம்பிக்கை இப்படி ஆயிடுச்சுலாம், இப்போ எனக்கு கிருஷ்ணா வேணும், அதனால் அந்த நம்பிக்கை எனக்கு வந்துச்சு, ஓகே. ஆனால் உண்மையாலுமே நீங்கள் எவ்வளோ விஷயம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறீங்கனாலே கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிற ஒரு ஆளை தான் பார்ப்பீங்க. ஸோ அந்த நம்பிக்கை இதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு எவ்வளோ நல்ல விஷயம் நடந்திருக்கும், எத்தனை விஷயத்துலேருந்து கடவுள் உங்களுக்கு காப்பாற்றிருப்பார். நீங்கள் நினச்ச விஷயம் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும், எவ்வளோ விஷயம் கிடச்சிருந்துருக்கும் கடவுள்கிட்ட வேண்டி. அந்த விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு நம்பிக்கையை இழக்கிற மாதிரியான சுச்சுவேஷனில். என்னது அந்த விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்கணும். உங்களோட நம்பிக்கையை இழந்து போகிற நேரத்தில் நம்பிக்கையை திரும்பி கொண்டுட்டு வரணும். நம்பிக்கை அதுவாக இருக்காது தான், உண்மைதான். நம்பிக்கை போகும், சில விஷயங்கள் நடக்கக்குள்ள நம்பிக்கை விட்டு போகும், பயம் எடுக்கும். பழைய விஷயங்களை நினச்சி பார்த்து கடவுள் எந்தெந்த விஷயத்தில் உங்களை கைவிடாமல் காப்பாற்றிருக்காருன்றத ஞாபகத்துக்கு கொண்டுட்டு வந்து உங்கள் நம்பிக்கையை திரும்பி இழுத்து பிடிச்சி வைக்கணும். என்ன ஆனாலும் கடவுள் நம்புவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கீங்களோ அவளுக்கு எவ்வளோ சோதிப்பார். இப்போ கூட என்னோடய சோதனைலாம் நின்றது கிடையாது, இன்னும் இருக்கும். இப்போ வரைக்கும் கிருஷ்ண நம்பிக்கை சோதிச்சுட்டு தான் இருக்காரு. நான் அவரை நம்புறேனா இல்லையா, இருக்கனா இல்லையா, நான் எப்படி அவரை பார்க்குறனோ, இருக்காரா இல்லையா, அவரை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். ஸோ இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு ஜாலி, இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டெயின்மெண்ட்ங்க. ஸோ அந்த விஷயம் முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையை ஜாலியாக எடுத்துக்க பாருங்கள், ஜாலியாக எடுத்துக்க பாருங்கள். எதையுமே நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கணுன்றது கிடையாது. நடந்தால் நடந்துட்டு போகுது. உங்களுக்கு தெரியுமா, எத்தனையோ பிறவி எடுத்துட்டீங்க இந்த பூமியில். நீங்கள் எத்தனையோ பிறவி எடுத்துட்டீங்க, பிறந்து செத்து பிறந்து செத்து பிறந்து செத்து பிறந்து செத்து பிறந்து செத்து திரும்பி பிறந்து அப்படியே ஏதாவது ஆகி ஏதாவது ஒன்று ஆனால் திரும்பி அர்ஜுனத்தை பிறந்து வந்துடுவீங்க. கவலைப்படாதீங்க, ஒன்றுமே இல்லை. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, நடக்கிற விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அது கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, அதை அனுபவிச்சு பண்ணுங்கள். ஒரு நல்லது நடக்குதா, அனுபவிச்சு அந்த அந்த நல்லதை அனுபவிங்க. கெட்டது நடக்குதா, அதை நல்லா அப்படியே உள்ள அந்த கதை நல்லா பாருங்கள். அது என்ன கஷ்டம், எதுக்கு அந்த கஷ்டம், எப்படி இருக்குது, இதுதான் கஷ்டமா, இதுதான் அந்த விஷயமா, புதுசாக ஒரு அட்வென்ச்சர் மாதிரியே பாருங்கள். ஒரு படம் பார்த்தா நீங்கள் எப்படி பார்ப்பீங்க, ஒரு த்ரில்லர் படம் பார்க்குறீங்க, அந்த படத்தை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க, உங்களுக்கே அந்த கொலை நடக்குது ஐயோ அப்படின்னு பார்ப்பீங்களா, ஓகே ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது, ஓகே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி பார்ப்பீங்களா? அப்படியே பாருங்கள், உங்கள் வாழ்க்கையும் அப்படியே பாருங்கள். சொல்லப்போனால் நீங்கள் அப்படி பார்க்கும்போது தான் உங்களுக்கான கைடன்ஸ்லாம் கடவுள்கிட்டேருந்து உங்களுக்கு ஈஸியாக அது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம எப்போவுமே ஒரு பயத்தில் இருக்கிறோம், ஒரு இன்பேலன்ஸான உணர்வு நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா கடவுள் நம்மளுக்கு கொடுக்குற மெசேஜ் நம்மளுக்கு வந்து சேராது. கடவுள் நம்மளை எப்போவுமே வழி நடத்திட்டு தான் இருக்கார், நம்மக்கிட்ட பேசிட்டு தான் இருக்கார். பட் நம்மளுக்கு அது கேட்குறது கிடையாது. அது கேட்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மனசு முதல்ல அமைதியாக இருக்கணும். தொணன்னு பேசாமல் மனசு முதல் அமைதியாக இருக்கணும். மனசு அமைதியாக்குனதுக்கப்புறம் இந்த உணர்வு நிலையும் அமைதியாக்கணும். பயம், படபடப்பு, டென்ஷன் இதெல்லாம் இல்லாமல் காமாக நிதானமாக இருக்கணும். அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, திடீர்னு மனசு ஒரு விஷயத்துக்கு பயப்படும், நாளைக்கு இந்த விஷயத்தை செட்டில் பண்ணுமே அப்படின்னு பட்டுன்னு மனசுக்கிட்ட பேசணும். இல்லை கடவுள் என்ன பேசுகிறாருன்றதை முடிஞ்ச அளவு காது கொடுத்து கேட்டு பாருங்கள். அப்படி இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதை எப்படி செய்கிறதுன்னு எனக்கு தெரில அப்படின்னா நீங்களே மனசுக்கிட்ட பேசுங்க. சரி நீ எதுக்கு பயப்படுற, நாளைக்கு இந்த விஷயத்தை கொடுக்க முடியுமா முடியாதானா, ஒருவேளை கொடுக்க முடியலன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் யோசித்து வச்சுட்டிங்கன்னா அதுக்கான பதற்றம் படபடப்பு உங்களுக்கு வராது. நடந்தால் இதை பண்ண போகிறோம், நடக்கலாம் இதை பண்ண போகிறோம், சொல்யூஷன் கையில் இருக்கா, ஓகே கூலாக இருக்கலாம். ஏன்னா உங்களுக்குன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ஒரு இடத்துக்கு இப்போ ஒரு டெஸ்டினேஷனோட பாதை தெரியலன்ற வரைக்கும் தான் நீங்கள் பயந்துக்கிட்டு இருப்பீங்க, தப்பான பாதையில் போயிடுவோமோ, இப்படி நடந்துருமோ. இப்போ மேப்பே உங்கள் கையில் கிடச்சிருச்சு, பயம் இருக்குமா? எப்படி பூந்துட்டு வந்துடணுன்றது உங்களுக்கு தெரியும் தானே. அதே மாதிரி தான் கடவுள் மைண்டை நம்மக்கிட்ட கொடுத்துட்டாரு, மனசை கொடுத்துட்டாரு, கடவுளையே நம்மக்கிட்ட கொடுத்துட்டாரு, அவரையே நம்மக்கிட்ட கொடுத்து தான் வச்சுருக்காரு. நம்ம தான் அதை இன்னும் உணர்ந்துக்கல, நம்ம இன்னும் புரிஞ்சிக்கல. அந்த விஷயம் கண்டிப்பாக ஒரு நாள் புரியும், எல்லாருக்குமே ஒரு நாள் புரியும். இந்த ஜென்மத்தில் புரியலாம் கூட அடுத்த ஜென்மத்தில் புரியும், பிரச்சனையே இல்லை. அது கூட சொல்கிறேன், அதை கூட ரொம்ப அந்த விஷயத்த கூட ரொம்ப பட பயம் வேணாம். இந்த ஜென்மத்திலேயே முக்தி அடையணும், இது இப்பயே எப்பயோ ஒரு நாள் அடைய தான் போகிறோம். பொறுமை, படபடப்பு வேணாம், பயம் வேணாம், நிதானம். ஏன்னா நான் பயந்துருக்கேன், நான் படப்படன்னு பயந்து இப்பயே போனேன், இன்றைக்கே போனேன், இப்பயே போனோம். அதிலலாம் இருந்துட்டு கண்ட மாதிரி மண்டபம்லாம் அப்படிலாம் இருந்துட்டு தான் வந்திருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன்,
எப்படி இருந்தாலும் நீங்கள் கடவுளை தான் அடைய போகிறீங்க. ஓகேவா? ஒரு நதினா அது கடைசியில் போய் கடலில் சேரதான் போகுது. இன்றைக்கி தான் அந்த பாட்டை நான் பாடுறேன். நதியின் தேடல் கடைசியில் கடல் காண்பது. ஆமாம், எப்படி? ஏன்னா நம்ம தான் கடவுள். ஆனால் அந்த விஷயத்தை நம்ம இன்னும் உணர கிடையாது. கடவுளோட ஆத்மான்றது என்ன? கடவுள் தானே. கடவுள்கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டு வந்த ஒரு விஷயம் தானே. திரும்பி அதை போய் அடையணுன்றது தான் விதியே. ஆனால் அந்த விதிக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும், விதின்றது என்ன? 2 விதமான விதியை நான் சொல்ல வந்தேன். இப்போ ஒரு விதின்றது உங்கள் வாழ்க்கை. விதிங்கிறது என்ன தெரியுமா? திரும்ப 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 இந்த கருமால மாட்டி திரும்ப சிக்கி நீங்கள் திரும்பி பிறக்கிறது தான் இந்த விதியே. இந்த விதியை நீங்கள் என்றைக்கு உடச்சிட்டு வெளியில் வரீங்களோ அப்போ தான் உங்களால் கடவுள் அடைகிற பாதையில் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் அது திரும்ப அந்த விதி என்ன பண்ணுன்னா, பல விதமான சிச்சுவேஷனை உங்களுக்கு அமைச்சு கொடுத்து, பல விதமான தடங்களை அமைச்சு கொடுத்து, திரும்ப இந்த விதி, இந்த கர்மா, இந்த இதுக்குள்ளேயே, இந்த சம்சார பந்தத்துக்குள்ளேயே இழுத்து போட அது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ஒரு நாள் கூட தூங்காது. நம்ம தான் ரிலாக்ஸ் எடுப்போம். சரி நாளைக்கு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம தான் தூங்குவோமே தவிர்த்து அது ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்காது. எப்படா கேப் கிடைக்கும், எப்படா இவன் வந்துட்டு உஷார் இல்லாமல் இருப்பான், எப்படா இவனை திரும்பி இழுத்துட்டு போடலான்னு சொல்லி அது எந்த நேரமும் விழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அது நம்மளும் விழிப்பாக இருக்கணும். அது எந்த அளவுக்கு விழிப்பாக இருக்கும், நம்மளும் அதே அளவுக்கு ஈக்குவலாக விழிப்பாக இருக்கணும். நம்ம விழிப்பாலன்னு வச்சுக்கோமா, நம்மளை அந்த சம்சார பந்தத்தில் சக்குன்னு இழுத்து போட்டுரும். ஸோ ஓகே, முதல்ல நிதானத்துக்கு வந்துடுங்க. கடவுள் அடையணும்னு நீங்கள் வெறித்தனமாக சுற்றிக்கிட்டு இருந்தாலும் சரி, அதுக்கும் நீங்கள் அதுக்கு வேண்டியது நிதானம் தான். இப்போது நிதானத்துக்கு வந்தால் தான் உங்களுக்கு என்ன பண்ணுன்றதே கடவுள் வழி நடத்துவார். ஏன்னா ஒரு ஆளோட பாதை ஒரு மாதிரி தான் இருக்கும். இப்போ என்னோடய பாதை வந்துட்டு பக்தி மார்க்கம், பிரேம பக்தி. என்னோடய மார்க்கம் இப்படி போய்கிட்டு இருக்கு. அது ஒரு மாதிரி ஞான பாதைக்குள்ளேயும் போய்கிட்டு தான் இருக்குது. பட் நான் அதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணலை. அது வித்தியாசமாக ஒரு ஒன்று கொண்டுட்டு போயிட்டுருக்காரு. பிரேம பக்தி என்னோடய பாதை, இன்னொரு ஆளுக்கு இன்னொரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆளுங்க, நீங்கள் இப்போ ஒரு சில பேரோட உபதேசங்களை கேட்குறீங்க அப்படின்னா, நான்லாம் மகாவிஷ்ணு குருஜியோட உபதேசம்லாம் இன்னும் ரொம்ப கேட்டிருக்கேன். சுகி சிவமோட அதெல்லாம் ரொம்ப கேட்டிருக்கேன். அந்த டிப்ரெஷனில் இந்த டைமில் சுகி சிவம் அவர் பேசுகிற அந்த மகாபாரதம், அந்த பகவத்கீதை இதெல்லாம் கேட்டு அதை தட்டி விட்டு தூங்கிடுவேன்னா தூங்கிடுவேன்ல, தட்டி விட்டுட்டு கேட்டு அதை அந்த குரலை கேட்டுக்கிட்டே தூங்கிடுவேன். அப்புறமா ஒரு டைமில் இந்த மகாவிஷ்ணு குருஜி அவரோட வீடியோலாம் கேட்பேன். அவரோட வீடியோலாம் தரமான வீடியோ, உண்மையாலுமே சொல்கிறேன், தரமான வீடியோ. அவரை மாதிரி பர்சன்லாம் கிடைக்க மாட்டாங்க, உண்மையாலுமே சொல்கிறேன். ஸோ நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த கருத்து உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்ன தேவை, கரண்ட் சிச்சுவேஷனுக்கு உங்களுக்கு என்னால் என்னத்தை எடுத்துக்க முடியுது, உங்கள் வாழ்க்கையோட இதை ரிலேட் பண்ணிக்க முடியுது, இப்போ இருக்கிற குழப்பத்துக்கு அந்த சொல்யூஷன் என்ன, அதை தான் எடுத்துக்கணுமே தவிர்த்து அந்த பாதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க போகிற பாதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த பாதை உங்கள் மனசுக்கு நெருக்கமாக இருக்குது, இந்த பாதை தான் உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த பாதையில் நீங்கள் தாராளமாக போகலாம். ஆனால் உங்கள் பாதை வேறையாக இருக்குன்றப்ப குருமார்களோட கருத்துக்களை நீங்கள் எடுத்துக்கலாம். அன்றைக்கி கூட என்னோடய வீடியோவில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, ஊ இஸ் குருன்னு சொல்லிட்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நேரடியான குருமார்கள் கிடைப்பாங்களான்றது 99% சந்தேகம்தான். அப்படியும் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு லக்கியான பர்சன் இந்த கிடையாது. கிடச்சிட்டாங்கன்னா, குருன்றது என்ன தெரியுமா? உங்கள் கூடவே இருந்து உங்கள் மனசில் ஒரு விஷயம் எழுந்ததுன்னா கூட அதை தீர்த்து வைக்கிறவங்க தான் குரு. நீங்கள் வாயை திறந்து சொல்ல வேணாம். உங்கள் மனசில் ஒரு குழப்பத்தில் நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கீங்கன்னா கூட, இங்கே வா, என்ன இந்த பிரச்சனையா உனக்கு, ஏன் இதை பண்ண, தேவையா உனக்கு, இதை பண்ணு, இதை செய், இப்படி வழி நடத்துகிறவங்க தான் குரு. அந்த மாதிரியான கூடவே இருக்கிற மாதிரியான ஒரு குரு நம்மளுக்கு கிடைக்கிறதுன்றது சந்தேகமான ஒரு விஷயம்தான். ஸோ அந்த விஷயத்துக்கான இயக்கத்தில், அந்த விஷயத்துக்கான இதில் போகாமல் குருமார்களோட உபதேசங்களை குருவாக ஏற்றுக்கோங்க. ராமகிருஷ்ணரோட இருக்கட்டும், மகாவதார் பாபாஜியோடையா இருக்கட்டும். மகாவதார் பாபாஜியோட அது மகாவதார் பாபாஜியோடையான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. நான் அந்த கண்ணனையின் பற்றி அந்த சேனலில் அந்த மகாவதார் பாபாஜியோட புக்கை பற்றி போட்டேன் தெரியுமா, அதில் கடைசி பாட்டில் உபதேசங்கள் இருக்கும். மனசு அமைதியாக வச்சுக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அதெல்லாம் வந்து உபதேசம் தான். அதெல்லாம் வந்து அதையே உங்கள் குருவாக நீங்கள் ஏற்றுக்கோங்க. அந்த வழிகாட்டுதலையே உங்கள் குருவாக நீங்கள் ஏற்றுக்கலாம். ஓகேவா? உண்மைக்கு நம்ம செலக்டிவாக சில விஷயங்களை சூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணாலே போதும் தெரியுமா. நம்ம தான் பல விஷயங்களை எடுத்து போட்டு இதை ஃபாலோ பண்ணுமா, அதை ஃபாலோ பண்ணுமா, இதை பண்ணுமா, அதை பண்ணுமா, நம்ம தான் நம்மளை குழப்பிக்கிறோம். சிம்பிள் அக்செப்டன்ஸ்குள்ளே வந்துடுங்க.
முதல்ல அக்செப்டன்ஸ்குள்ளே வந்துடுங்க. கடவுள்கிட்ட சரணாகதி ஆகுங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு கடவுள்கிட்ட சரணாகதி ஆயிருங்க. அவனை கேட்டால் அவ்வளவுதான். கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கணும். சரணாகதி பண்ணுறதே கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிறது தான். அக்செப்டன்ஸும் சரணாகதியும் தான் என்ன கேட்டால். நடக்கிற விஷயத்தை ஏற்றுக்கணும், கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடணும். கடவுளே நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள். யோசிக்கணும். ஆனால் சரணாகதி ஆகிட்டா மனசு எப்படி இருக்கணும்? நிம்மதியாக இருக்கணும். ஏன் நிம்மதியாக இருக்கணும்? இப்போது உங்களுக்கு ஒரு பெரிய கடன் தொல்லை, பெரிய பிரச்சனை. உங்களுக்கு ஒரு பணக்கார ஃப்ரெண்டு இருக்கார், ரவின்னு சொல்லிட்டு. அந்த ரவி என்ன சொல்கிறாரு, சரி சரி நீ கவலைப்படாத, நான் பணக்காரன் தானே, இந்த கடனை நீ வச்சிருக்க தானே, நானே போய்ட்டு செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ரொம்ப நம்பிக்கையானாலும் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போ உங்கள் மனநிலைமை எப்படி இருக்கும்? ரவியே சொல்லிட்டான், அப்பாடா முடிஞ்சிரா ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நிம்மதியாக நீங்கள் தூங்குவீங்க. அப்போ ஒரு நிம்மதி உங்கள் மனசில் வருத்துருமா? அந்த நிம்மதி உங்கள் மனசில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா, சரணாகதி பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த நிம்மதி இல்லை அப்படின்னா மனசுக்கிட்ட பேசுங்க. ஏன் பயப்படுற? எதனால் பயப்படுற? இப்படி நடந்துருமோன்னு பயப்படுறியா? அப்படி நடந்துருமோன்னு பயப்படுறியா? உங்கள் மனசுக்கிட்ட எப்படி பேசி புரிய வைக்கணும்னு உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா உங்கள் மனசு நீங்கள் இல்லையா? இப்போ நம்ம மனசு நம்ம கிடையாது தான். நான் சொல்லிட்டேன். இந்த எண்ணங்கள் எல்லாமே அனுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கிறது தான். நம்மக்கிட்ட இருக்கிறது கிடையாது, நம்மக்கிட்ட அனுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. ஸோ அந்த எண்ணங்களை நம்ம கவனிக்கணும். இது என்ன எண்ணம்? இது எதுக்கு வருது? இது என்னத்துக்கு வருது? தேவை இல்லையா? தள்ளு. இது தேவையா? ஓகே. அந்த மாதிரி உணர்வுகளும் அப்படி தான். நீங்கள் உணர்வுகள்கிட்டையும் பேசி அந்த விஷயத்தை மாற்ற முடியும். இதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணி இதெல்லாம் நான் செஞ்ச விஷயம் நடக்குதுன்றனால நான் சொல்கிறேன். ஆமாம் இதெல்லாம் உண்மைதான் அப்படின்றதுனால நான் சொல்கிறேன். இல்லைன்னா நான் விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்திருக்க மாட்டேன். ஓகேவா? சிம்பிள் தான். ஸோ அப்போ அந்த சரணாகதி பண்ணதுக்கப்புறம் உங்கள் மனசு இப்படி இருக்கணும். அப்படியும் இல்லையா, மனசு ஏதோ பயப்படுதா, ஏதோ ஒரு இதில் இருக்கா, பேலன்ஸ் இல்லாமல் இருக்கா, தடுமாறிக்கிட்டு இருக்கா, மனசுக்கிட்ட பேசி புரிய வைங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். மனசை கட்டுப்படுத்துறதுக்கு பல மாதிரி முயற்சி பண்ணியிருக்கேன். ஏசி பார்த்துருக்கேன், மனசை ஏசி மிரட்டி உருட்ட பார்த்துருக்கேன். நீ என்ன ஒரேடி ஆடிக்கிட்டு இருக்க, நான் சொன்னால் கேட்க மாட்டியா, நீ என்ன சும்மா அது இதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க இப்படின்ற மாதிரி கத்தி ரொம்ப எதாவது பேசி மூடிட்டோம் வேலையை பார்க்குறியா, அமைதியாக இருக்கி அப்படின்ற மாதிரின்னு. ஆனால் அது ஒரு தப்பான விஷயம். ஏன்னா நான் எப்போ அந்த மாதிரி செஞ்சனோ என் மனசு பூதாகரமாக மாறிடுச்சு. என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாத மாதிரி மாறிடுச்சு. அது என்னை போட்டு அமுத்த ஆரம்பிச்சிருச்சு. அது தப்பான முடிவு, யாரும் பண்ணிடாதீங்க என்ன கேட்டால். அப்படியும் பண்ணி பார்க்க போகிறேன்னு நினச்சா அது உங்கள் விருப்பம். மனசை எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்ன கேட்டால், அதுக்கிட்ட ஒரு குழந்த மாதிரி பேசணும், ஃப்ரெண்டு மாதிரி பேசணும், அதை லவ் பண்ணி நீங்கள் அதுக்கிட்ட பேசணும், அதுக்கிட்ட நீங்கள் அன்பை கொடுக்கணும், அதுக்கும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதையும் ஒரு ஆளாக வச்சு நீங்கள் அதுக்கிட்ட பேசணும். இங்கே பாரு நீயே நான் எப்படி பேசுனேன்றதை நான் சொல்கிறேன். நான் எப்படி பேசுனேன்னா, என்னோடய வாழ்க்கை எல்லாமே கிருஷ்ணா தான் அஃப்கோர்ஸ். இப்போ நான் என்ன சொல்லணும், உனக்கே தெரியும் நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம், கிருஷ்ணாவுக்காக பிறந்திருக்கோம். இந்த நேரத்தில் நம்மளுக்கு இது அவசியமா? ஐயோ எனக்கு அந்த காமெடி வருது. பொம்பளை சோக்கு, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோப்பி? ஸோ அப்போ அதே மாதிரி தான் நான் அதுக்கிட்ட பேசுவேன். நம்மளுக்கு இதெல்லாம் தேவையா? உனக்கே தெரியும் நம்மளுக்கு இப்போ என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு. இந்த நேரத்தில் நம்மளுக்கு இது அவசியமா? நம்ம உண்டு கிருஷ்ணா உண்டு, நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போக வேணாமான்னு அதுக்கிட்ட இப்படி அழகா கொஞ்சம் பேசி, இறங்கி பேசி, கெஞ்சி பேசி, இப்படிலாம் பேசி தான் அதை கொண்டுட்டு வந்தேன் ஒரு வழிக்கு. ஓகே, இந்த டிப்ஸை நான் கொடுத்துட்டேன். இப்போ டைம் ஆகுது, நான் வீட்டுக்கு போகணும். ஓகே பாய், நன்றி, வணக்கம்.